இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துட்டு எங்க வேணாலும் நீங்க உங்க கையை வச்சுட்டு ஒன்னா மூவ் பண்ணீங்கன்னா இந்த கம்பியோட சென்டரை நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. இது நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனா இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? ஏன்னா நீங்க எங்க கை வச்சு கையை ஒன்னா சேர்த்தா கூட உங்களால அந்த சென்டர் அதே சென்டர் ரீச் பண்ண முடியும். இதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஃப்ரிக்ஷன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த கம்பியில 2 இடத்துல வந்து என் கையை வச்சு தாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு கை வந்து இந்த கம்பியோட அதிகமான வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட இந்த ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா கம்பிக்கு ரொம்ப சென்டருக்கு கிட்ட இருக்கு. இந்த கை மேல இந்த கம்பியோட அதிகமான வெயிட் விழுந்துட்டு இருக்கு. இந்த கையில கம்மியா லைட்டா தழுக்கா தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் என் 2 கையும் ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணும்போது இந்த என் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் மூவ் ஆகுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? என் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போனா கூட இந்த ரைட் ஹேண்ட் சுத்தமா மூவே ஆகல. என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கும் கம்பிக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து என் ரைட் ஹேண்டுக்கும் கம்பிக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருக்கு. அதனால நான் மூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னோட ரைட் ஹேண்ட் வந்து நிலையா இருக்குது, ஸ்லைட் ஆகாம. ஏன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு இல்லையா, கிரிப் அதிகமா இருக்கு. ஆனா என் லெஃப்ட் வந்து கிரிப் வந்து கம்மியா இருக்கனால ஈஸியா ஸ்லைட் ஆகுது. ஆனா இங்க என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த கை உள்ள வர வர அதாவது சென்டருக்கு வர 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 இந்த கைக்கு ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நான் கிட்ட வர 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 ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது மாதிரி கிட்ட வர வர ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா என் ரைட் கை மூவ் ஆகுது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ரைட்டை சேர்ந்து மூவ் ஆகி சென்டர் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. அண்ட் இது போல நிறைய வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.